11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 11.8. இந்த எக்ஸசைஸில் இன்டகரல் e⁴ax cos bx dx, இன்டகரல் e⁴ax sin bx dx ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இன்டகரல் e⁴ax cos bx dx அப்படின்னா e⁴ax by a square plus b square a cos bx plus b sin bx plus c. இதே e⁴ax ஓட sin bxன்னு வந்ததுன்னா அப்பையும் e⁴ax by a square plus b square தான். ஆனால் இந்த இடத்துல இங்கே சைன் இருக்கிறதுனால முதல்ல சைன் தான் வரணும். a sin bx minus b cos bx. காசு இருந்தால் காசு, சைன் இருந்தால் சைன் முதல்ல ஆரம்பிக்கிறது. இதே காசு வரும்போது ப்ளஸ் வரும், சைன் வரும்போது மைனஸ் வரும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ முதல் கணக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஃபார்முலாவே முதல் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஐஸ் ஈக்குவல் டு இன்டகரல் e⁴ax cos bx dx. இதுக்கு ஃபார்முலா அப்படியே என்ன வரும்னா, எப்படி இருந்தாலும் சரி e⁴ax அப்படியே எழுதி பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருங்கிறது பொதுவாக ரெண்டுத்துக்குமே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா, இங்கே காசில் வர்றதுனால a cos bx ப்ளஸ் b sin bx. இதுதான் இதுக்கான ஆன்சர். சப்டிவிஷன் 2. e⁴2x sin 1x, அதாவது e⁴ax ஏக்கு பதிலாக 2, sin bx பிக்கு பதிலாக 1ன்னு இருக்குது. ஐஸ் ஈக்குவல் டு இன்டகரல், இதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஈக்குவல் டு e⁴2x sin x dx. sin x வரும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் e⁴ax, ஏங்கிறது என்ன 2, அதனால் e⁴2x பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர், b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். சைன் இருக்கிறதுனால சைனில் ஆரம்பிக்கணும். ஏயோட மதிப்பு என்ன 2, அதனால் 2 sin bx, bங்கிறது 1, அதனால் 2 sin x மைனஸ் bங்கிறது 1 cos bxன்னு வரும், cos 1x. இதை சுருக்கணும்னா e⁴2x பை 2 ஸ்கொயருங்கிறது 4 ப்ளஸ் 1 ஸ்கொயருங்கிறது 1, 4 ப்ளஸ் 1 5. இதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான். 2 sin x மைனஸ் cos x ப்ளஸ் c. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சப்டிவிஷன் 3. e⁻x cos 2x. ஏங்கிறது என்ன, e⁴axன்னு சொல்லுவோம்ல, ஏக்கு பதிலாக -1, பிக்கு பதிலாக 2, b ஈக்குவல் டு 2. ஐஸ் ஈக்குவல் டு இன்டகரல் e⁻x cos 2x dx. ஃபார்முலா அப்படின்னு நமக்கு என்ன வரும் அப்படின்னா, e⁻ax ஏங்கிறது என்ன -1 மைனஸ் எக்ஸ் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், -1ஓட ஸ்கொயர் ப்ளஸ் பியோட ஸ்கொயர், 2 ஸ்கொயர். இதுக்கப்புறம் என்ன வரும், காசில் இருக்கு இல்லையா, அதனால் காசில் தான் ஆரம்பிக்கணும். என்ன அது, a cos bx, ஏங்கிறதுனா -1 இதுதான் a cos bx, bங்கிறது 2, a cos 2x ப்ளஸ் b sin bx, bங்கிறது என்னென்னா 2 sin bx, bங்கிறது 2, 2x ப்ளஸ் c. அதாவது e⁻x பை -1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 ப்ளஸ் 1 5, மைனஸால் இதை பெருக்கிட்டோம்னா மைனஸ் காஸ் 2x ப்ளஸ் 2 sin 2x ப்ளஸ் c. அவ்வளோதான். ரெண்டாவது கணக்கில் சப்டிவிஷன் 1. e⁻−3x ஏசி ஈக்குவல் டு -3 sin bx, bங்கிறது என்ன இருக்குங்க sin 2x, b ஈக்குவல் டு 2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்டகரல் e⁻−3x sin 2x dx ஈக்குவல் டு, இதுக்கு ஃபார்முலா அப்படியே என்ன வரும்னா, முதல்ல e⁻−3x அப்படியே வந்துடும் பை
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏங்கிறது என்ன, -3ஓட ஸ்கொயர், பிங்கிறது 2, 2ஓட ஸ்கொயர். அடுத்தது சைன் இருக்கிறதுனால முதல்ல சைன் தான் வரணும். ஏ சைன், ஏ என்ன -3 சைன் பிஎக்ஸ், பிங்கிறது 2, ஏ சைன் பிஎக்ஸ். இங்கே சைன் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் தான் வரும். 2 காஸ் பிஎக்ஸ்னா 2x ப்ளஸ் சி. அடுத்தது சீக்வல் டு இ பவர் -3x பை -3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 9 4 13. உள்ளார பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துரும். அப்போ ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். 3 சைன் 2x ப்ளஸ் 2 காஸ் 2x கடைசியாக ஒரு சி. அவ்வளோ. சப்டிவிஷன் 2 இ பவர் -4x, ஏ சீக்வல் டு -4, பி சீக்வல் டு 2, ஐ சீக்வல் டு இன்டகரல் இ பவர் -4x சைன் 2x dx. சீக்வல் டு இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இ பவர் -4x அப்படியே இருக்கும் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் என்ன, ஏங்கிறது -4 அதோட ஸ்கொயர், பி ஸ்கொயர் பி 2, 2ஓட ஸ்கொயர். இந்த இடத்துல சைனில் இருக்கிறதுனால சைனில் தான் ஆரம்பிக்கணும். ஏ சைன், ஏங்கிறது என்ன -4 சைன் பிஎக்ஸ், பிக்கு பதிலாக 2x. சைன் வர்றதுனால மைனஸில் தான் ஆரம்பிக்கணும். ஏ சைன் பிஎக்ஸ் பி காஸ் பிஎக்ஸ், பிங்கிறது 2 காஸ் பிஎக்ஸ், பிங்கிறது 2, 2x ப்ளஸ் சி. சுருக்கணும்னா இ பவர் -4x வகுத்தல் -4 ஸ்கொயர் பண்ணால் 16, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 16 4 20. இங்கே உள்ளார இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ரெண்டு மைனஸையும் பொதுவாக வெளியில் எடுத்துடுறோம். மைனஸை வெளியில் எடுத்துட்டோன்னா ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். என்ன இருக்கும், 4 சைன் 2x, இது ப்ளஸ் ஆகிடும். 2 காஸ் 2x ப்ளஸ் சி. அவ்வளோதான். சப்டிவிஷன் 3 இ பவர் ஏஎக்ஸ், ஏங்கிறது என்ன இருக்குது -3 காஸ் பிஎக்ஸ், பிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 1, ஒரு எக்ஸ், அதனால் பி சீக்வல் டு 1, ஐ சீக்வல் டு இன்டகரல் இ பவர் -3x காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஃபார்முலா அப்படி இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா இ பவர் -3x அப்படியே தான் இருக்கும் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர், ஏங்கிறது -3 அதோட ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா 1, 1 ஸ்கொயர். இங்கே காசில் இருக்கிறதுனால காசில் தான் ஆரம்பிக்கும். ஏ காஸ் பிஎக்ஸ், ஏங்கிறது என்ன -3, -3 காஸ் பிஎக்ஸ், பிங்கிறது 1, ஒரு எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ், பிங்கிறது 1 சைன் பிஎக்ஸ், பிஎக்ஸ்னா 1x சைன் எக்ஸ் ப்ளஸ் சி சீக்வல் டு இ பவர் -3x வகுத்தல் -3 ஸ்கொயர் பண்ணோம்னா +9, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 9 10. இங்கே பாருங்கள் உள்ளார என்ன இருக்குது, -3 காஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ் சி. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.